உலகெங்கும் வாழும் ஹோப் டிவி நேயர்களாகிய உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நல் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே பரலோகத்தை திறக்கும் ஓமைகள் என்ற தொடர் செய்தியின் தலைப்புகளாக நம் பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். கடந்த பாடத்தில் யார் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும், யார் பரலோகத்தை இழப்பார்கள் என்ற தலைப்பின் கீழாக நல்ல சத்தியத்தை நாம் படிக்கும்படியாய் ஆண்டவர் உதவி செய்தார்கள். கேளுங்கள் சொல்கிறேன் மிதியுண்ட விதையின் கதையை என்ற தலைப்பில் நல்ல பாடத்தை நாம் படித்தோம். சத்ருவானவன் கடைசி காலங்களில் அநேக மனிதர்களை பயன்படுத்தி அநேகரை பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்காதபடி அவன் வசனத்தை எடுத்து போடுகிறான் என்ற தலைப்பில் கடந்த பாடத்தை நம்ம படித்தங்க. ஸோ இந்த நாள் பாடத்திலும் ஒரு நல்ல அற்புதமான தலைப்பின் கீழாக நம் நல்ல பாடங்களை படிக்கும்படியாய் ஆண்டுடைய சமூகத்துக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். அறிந்து கொள்ளுங்கள் வேரும் நீரும் மற்ற விதையின் கதையை என்ற தலைப்பில் இரண்டாவது விதையை குறித்தும் அந்த விதை விழுந்த நிலத்தை குறித்தும் நாம் படிக்க இருக்கிறோம். இந்த இரண்டாவது விதையை படிக்கும் பொழுது நாம் எந்த நிலையில் உள்ளோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள ஆவியானவர் தாமே நம்மை சிறைப்படுத்தி சத்தியத்திற்குள் நம்மை வழிநடத்துவாராக. ஒரு சிறு ஜெபத்தோடு கூட கடந்து போகலாங்களா? பரமபிதாவே, சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்துகிற சத்தியபரரே, இதோ இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் நீர் பேசுவீராக. நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கும். மத்தேயு 13வது அதிகாரத்தின் ஓமைகளை, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை நாங்கள் தொடர்ச்சியாக படித்து கொண்டு வருகிறோம் சுவாமி. நீர் எங்களுக்கு உதவி புரிந்தருளும். நாங்கள் கேட்கும்படி எங்களுக்கு செவியை திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை எங்கள் கண்கள் காணட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இரண்டாவது விதை குறித்து கிறிஸ்து சொல்லும் பொழுது மத்தேயு 13வது அதிகாரம் வசனம் நான் 5 வாசிக்கிறேன். இரண்டாவது விதையை குறித்தும் அந்த விதை விழுந்த நிலத்தை குறித்தும் கிறிஸ்துவானவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். மத்தேயு 13வது அதிகாரம் 5வது வாக்கியம், சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்து வெயில் ஏறின போது, அடுத்த வார்த்தையை கவனிங்க, தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. ஆண்டவர் இந்த இரண்டாவது ஓமையை சொல்லுகிற பொழுது சில முக்கியமான காரியங்களை சொல்கிறாருங்க. இரண்டாவது விதை விழுந்த இடம் எது அப்படின்னா கற்பாறை நிலம். இந்த கற்பாறை நிலத்தில் விதை விழுந்தது. அந்த விதை முளைத்ததா என்றால் முளைத்தது. ஆனாலும், வார்த்தையை நல்லா கவனிங்க, ஆனாலும் விதை முளைத்து வெயில் ஏறின போது அது தீந்து போயிடுச்சு. ஏன் தீந்து போயிடுச்சு அப்படின்னா அது வேர் இல்லாமையால். அந்த வார்த்தை ரொம்ப அவசியங்க. வேர் இல்லாமையால் அது சீக்கிரமாய் முளைத்து தீந்து போயிடுச்சு அப்படி என்பதை கிறிஸ்துவானவர் சொல்கிறத பார்க்க முடியுதுங்க. இயேசுவானவர் இந்த ஓமையை சொல்லிட்டு இந்த ஓமைக்கான விளக்கத்தையும் அதே அதிகாரத்தில் கிறிஸ்து விளக்குவதை நம்மால் காண முடிகிறது. கொஞ்சம் வாசிக்கலாங்களா? வாங்க. மத்தேயு 13வது அதிகாரத்தில் அந்த ஓமைக்கான விளக்கத்தை கிறிஸ்து சொல்கிறாங்க. 13:20 நான் வாசிக்கிறேன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். என்ன சொல்கிறாங்க? வசனத்தை கேட்குறவங்க. நம்ம முதல் பாடத்திலே படிச்சிருக்கிறோம். விதை தேவனுடைய வார்த்தையை குறிக்கும். விதைக்கிறவன் யார் சத்தியத்தை சொல்லுகிறானோ அவன்தான் விதைக்கிறவன் என்பதை வேதாகமும் நமக்கு சொல்லி கொடுக்குதுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்படியாக இங்கே வசனத்தை கேட்ட உடனே என்ன செய்தாங்களாம்? அழகா வார்த்தை சொல்லுது. மத்தேயு புத்தகத்தில் அந்த வசனத்துக்கான விளக்கங்கள் 20 சொல்கிறாரு. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறவன். உடனே சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறாங்களாம். அடுத்தது பாருங்க. ஆகிலும் தனக்குள்ளே வேர் இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான்.
இந்த விளக்கத்தை யார் சொல்கிறதுங்க? கிறிஸ்து சொல்கிறாங்க. வசனத்தை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிற நபர்ப்பா, ஆனால் அவனுக்கு துன்பமும் அவன் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் பெருகும் பொழுது என்ன செய்கிறானுங்களாம்? வசனத்தின் நிமித்தம் இடரல் அடைவான் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோங்க. அன்பானவர்களே, இந்த ஓமையை அடியேன் படிக்கும் பொழுதும் கூட, ஆண்டவரே இதில் என்னப்பா பாடம் இருக்குது, படிக்கிறனே, இன்னும் ஏதாவது இதில் சொல்லிக் கொடுக்குற பாடம் இருக்குதா? முதல் விதையிலிருந்து ஒரு அற்புதமான பாடத்தை கொடுத்தீங்க. சத்துருவானவன் பொல்லாங்கானவன் கடைசி காலத்தில் மனிதர்களை பயன்படுத்தி வேத வசனம் நம் இருதயத்தில் இல்லாதவன் எடுத்து போடுவான் அப்படின்னு சொல்லி நாங்கள் நல்ல சத்தியத்தை படிச்சுக்கிட்டோமே. இந்த ஓமையிலையும் இந்த வசனத்திலையும் இரண்டாவது விதைக்கான காரியத்திலையும் என்ன சுவாமி பாடத்தை வச்சிருக்கிறீங்க அப்படின்னு படிக்கும் பொழுது, மத்தேயு எழுதின அந்த எழுத்தின்படியே லூக்காவும் எழுதியிருக்கிறாருங்க. லூக்கா புத்தகத்தை வாசிக்க போகிறோம். மத்தேயு சொல்லாத ஒரு விஷயத்தை லூக்கா ஓப்பன் பண்ணுறாரு. லூக்கா என்ன சொல்கிறாரு பாருங்களேன். இதே இரண்டாவது விதை குறித்தும் இந்த விதை விழுந்த நிலத்தை குறித்தும் லூக்கா பேசுகிறார். லூக்கா 8வது அதிகாரம். லூக்கா 8வது அதிகாரம் வருவோமானால், இங்கு லூக்கா 8வது அதிகாரத்தில் லூக்கா சொல்லுகிறதை நீங்கள் கவனமாய் கவனிக்கும்படி அன்பாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா 8வது அதிகாரம் வசனம் 6. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிடுச்சு. மத்தேயு என்னங்க சொன்னார்? வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிடுச்சு, தீந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னார். ஆனால் லூக்கா எழுதும் பொழுது எழுதுறாரு, வேறு மட்டும் இல்லைங்களாம், ஈரம் இல்லாமையால் அப்படி என்று சொல்லி நம்ம லூக்கா புத்தகத்திலையும் வாசிக்க முடியுதுங்க. அன்பானவர்களே, யார் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார்கள்? பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு அவர்களிடத்தில் காணப்பட வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை இந்த இரண்டாவது விதையிலிருந்தும் விதைக்கான ஓமைகளிலிருந்தும் நாம் படிக்க போகிறோங்க. இப்போ இதற்கான விளக்கத்தை, லூக்காவுக்கான விளக்கத்தையும் கிறிஸ்து சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க? வசனம் 13 நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் பொழுது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். கிறிஸ்து ஓமையும் சொல்கிறாங்க, அதற்கான விளக்கமும் சொல்கிறாங்க. இப்போ இந்த இரண்டாவது விதையும் விதை விழுந்த நிலத்தையும் பார்க்கும் பொழுது, விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. விதை கற்பாறை மேல் விழுந்த விதை முளைத்ததா என்றால் முளைச்சிச்சிங்க. முளைத்து, ஆனால் அது என்ன ஆயிடுச்சு? சீக்கிரமாக காய்ந்து போயிற்று. காய்ந்து போனதற்கு 2 காரணங்களை லூக்காவின் புத்தகத்தில் நாம் பார்க்க முடிகிறது. ஒன்று வேர் இல்லாமையால், இரண்டாவது ஈரம் இல்லாமையால் அது உலர்ந்து காய்ந்து தீந்து போயிற்று என்று நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்படியானால் இந்த பாடத்தை நம்முடைய தலைப்பு வைத்தோம் பார்த்தீங்களா? அறிந்து கொள்ளுங்கள் வேரும் நீரும் அற்ற விதையை என்ற தலைப்பு வைத்தோம் பார்த்தீங்களா? இந்த இரண்டாவது நிலத்தில் விழுந்த விதையானது ஏன் அது பலன் கொடுக்கலை, ஏன் அது தீந்து போயிற்று, ஏன் அது காய்ந்து போயிற்று அப்படி என்பதற்கு 2 காரணங்களை 2 எழுத்தாளர்களும் சொல்வதை பார்க்க முடியுது. ஒன்று வேர் இல்லாமை, 2வது நீர் இல்லாமை. அன்பானவர்களே, யார் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்பார்கள், யாரால் பிரவேசிக்க முடியாது என்பதை இரண்டாவது விதையின் ஓமையும் நமக்கு அற்புத விதமாக சொல்லிக் கொடுக்குதுங்க. அடியே நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோன்னு சொன்னார் பாருங்க பவுல் அப்போஸ்தலன். அதே விதமாக இந்த வேறு இல்லாத தன்மை வேதாகமத்தில் எதை குறிக்கிறது, ஈரமில்லாத தன்மை எதை குறிக்கிறது என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து படிப்போமானால் இன்னைக்கு இந்த நிலையில் யார் இருக்கிறோம் என்பதை தெளிவாக புரிஞ்சுக்க முடியுங்க. முதல் காரியத்தை நம்ம கொஞ்சம் படிக்க போகிறோம். இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, வேர் இல்லாத தன்மை, நீர் இல்லாத தன்மை அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த வேர் இல்லாத தன்மை, நீர் இல்லாத தன்மை எதை குறிக்கிறது என்பதை கொஞ்சம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். முதல் விஷயத்தை படிக்க போகிறோம். நம்ம அந்த வேர் இல்லாத தன்மை என்பது வேதாகமத்தில் எதை குறிக்கிறது? கொலேசியர் 2வது அதிகாரம் 6வது வாக்கியத்தை நாம் வாசிப்போமானால் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேரில்லாத தன்மை என்பது எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது? நம்ம வசனத்தை தெளிவாக கொஞ்சம் வாசிப்போம். அதில் வேரில்லாத தன்மை அப்படி என்பதை எதை குறிக்குது? கொலேசியர் 2வது அதிகாரம் 6வது வாக்கியம். ஆகையால் நீங்கள்
கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. அழகா வார்த்தை சொல்லுதுங்க. என்ன சொல்லுது? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வேர் கொண்டவர்களாய். அர்த்தம் என்ன தெரியுங்களா? இயேசு உடனான உறவு. ஏன் அந்த கற்பாறையின் மேல் விழுந்த விதை முளைத்து காய்ந்து போயிற்று என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதற்கு வேறு இல்லை என்று சொல்லி பார்க்கிறோமே. வேறு இல்லாத தன்மை என்பது எதை குறிக்குதுங்க? இயேசுவுடனான உறவு இல்லை. இயேசுவுடனான உறவை எப்படி நாம் வைத்துக்கொள்ள முடியும்? ஜெபம் இல்லைங்க, வேத வாசிப்பு இல்லைங்க. அதுதாங்க கிறிஸ்துவின் நம்ம இணைக்கிற பாலம். ஜெபம், தேவனோடு பேசுவது. தேவன் நம்மோடு பேசுவது எப்படிங்க? வேத வாக்கியம். யோவான் 5:39 சொல்கிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளுமே அவைகளே. அப்ப நம்ம ஆண்டவரோடு பேசுவதற்கு ஜெபம், ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கு வேத வாசிப்பு. அப்ப சிந்திச்சு பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. ஏன் கற்பாறையின் நிலம் மீது விழுந்த அந்த விதை முளைத்து காய்ந்து போயிடுச்சு? வேறு இல்லாமை. அன்பானவர்களே, இந்த காலகட்டங்களில் கிறிஸ்துவுக்கும் நமக்குமான உறவு எப்படிங்க இருக்குது? உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருக்கான உறவு எவ்வளவா இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? நிச்சயம் சிந்திக்கணுங்க. இன்னைக்கு ஜெப நேரம் எவ்வளவா இருக்கிறது? இன்னைக்கு வேத வாசிப்பு எவ்வளவு நேரமா இருக்கிறது? இந்த ஜெபமும் வேத வாசிப்பும் தான் தேவனோடு நாம் கொள்கிற உறவு. அப்ப சாத்தானானவன் என்ன செய்யறான் அப்படின்னா, இந்த ஜெப நேரத்தையும் வேத வாசிப்பையும் நம்மகிட்ட இருந்து எடுத்துடுறாங்க. அப்ப யோசித்து பாருங்களேன், வேறு இல்லை, வேறு உறவு இல்லை. உறவு இல்லை அப்படின்னா ஆண்டவரோடு நம்ம ஒன்று சேர முடியுமா? யோவான் புத்தகத்தில் ஆண்டவருடைய ஜெபத்தை வாசித்தோமே முதல் பாடத்தில். ஆண்டவருக்கு இருக்கிற ஆசை என்னங்க? அவருடைய சமூகத்தில் அவரோடு கூட பரலோக ராஜ்யத்தில் நாம் இருக்கணும்னு தானே தேவனுடைய விருப்பம். அந்த தேவனுடைய விருப்பத்தை நம்மால் நிறைவேற்ற முடியுமா? வேறு இருந்தாதாங்க நிறைவேற்ற முடியும். அப்ப கிறிஸ்துவுடனான உறவு, ஜெபமும் வேத வாசிப்பும் நம்மிடத்துல எவ்வளவா இருக்கிறது என்பதை இந்த இரண்டாவது உவமை நமக்கு அற்புத விதமாய் சொல்லி கொடுக்குதுங்க. இரண்டாவது விதைக்கான உவமையை நம்ம பார்க்குறோங்க. அன்பானவர்களே, வேறு இல்லாத தன்மையை வாசித்தோமே. அங்கே லூக்கா சொன்னாரே, ஈரமில்லாமல் போயிற்று அப்படின்னு சொன்னாரே. அப்போ ஈரமில்லாத தன்மை, தண்ணீர் இல்லாத தன்மை எதை குறிக்கிறது என்பதை வேதத்தில் வாசிக்கணும் இல்லைங்களா? எப்பவுமே பவுல் அப்போஸ்தலன் நமக்கு காட்டியிருக்கிற வழிதாங்க. ஆரம்பத்தில் சொன்னது போல ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி. அப்போ இந்த ஈரமில்லாத தன்மை, தண்ணீர் இல்லாத தன்மை எதை குறிக்கும்? தண்ணீர் எதை குறிக்கிறது என்பதை நம்ம வேதத்தில் படித்தோம் அப்படின்னா அது இல்லாத தன்மை என்ன என்பதை புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாங்க. வேதத்தை வாசிக்கலாங்களா? எங்கே வாசிக்க போகிறோம்? ஏசாயா 44வது அதிகாரம். ஏசாயாவின் புத்தகம் 44வது அதிகாரம். 44வது அதிகாரத்தில் 3வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். கவனமாக கவனிங்க. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இங்க அழகா வேத வசனம் வருது. தண்ணீரை ஊற்றுவேன்னு சொல்லி எதை சொல்றாருங்க? ஆவியானவர். அப்ப ஈரமில்லாத தன்மை எதை குறிக்குதுங்க? பரிசுத்த ஆவியானவர் இல்லாத நிலையை குறிக்குதுங்க. ஏன் கற்பாறையின் மீது விழுந்த அந்த விதை முளைத்து தீந்து போயிடுச்சுன்னா வேறு இல்லை, கிறிஸ்துவுடனான உறவு இல்லை. இரண்டாவதாய் பார்க்கும் பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் இல்லைங்க. நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன், இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் இருக்கிறாரா? நாம் அந்த கற்பாறை நிலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? உறவு சரியா இருக்குதா? பரிசுத்த ஆவியானவர் நம்மக்கிட்ட இருக்கிறாரா? உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாங்க. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், நான் எங்கே எப்படிங்க தெரிஞ்சு கண்டுபிடிச்சிக்கிறது அப்படின்ற சந்தேகம் வரலாங்க. நமக்கு நல்லாவே தெரியும், ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார் என்றால் ஆவியின் கனிகள் வெளிப்பட வேண்டாமா? வேணக்கூடாதா? வெளிப்படணுங்க. ஆவியின் கனி என்னங்க? குணங்க. குணம் இன்னைக்கு மாறுபட்டு இருக்கிறதா? ஒருத்தவன் 15-20 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்தவனா வந்திருக்கிறான்னு வச்சுங்களேன். அந்த 15-20 வருஷமா அவனுடைய வாழ்க்கை எப்படி வந்திருக்கணும்? வளர்ச்சியில் வந்திருக்கணும். ஆவியானவர் அவனுக்குள்ள இருக்கிறார்னா ஆவியானுடைய குணத்தை அவன் பெற்றுக்கொண்டு அந்த குணத்திலே அவன் வளர்கிறவனா இருந்திருக்க வேண்டும். ஆனால் குணமே இன்னும் வரல, குணம் இன்னும் வெளிப்படலை அப்படின்னா ஈரமில்லாத தன்மை இருக்கிறதா? அன்பானவர்களே,
பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பவர்கள் அங்கு வேறு கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும், ஈரப்பதம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்னங்க அர்த்தம்? கிறிஸ்துவுடனான உறவில் சரியாக இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஆவியின் கனிகளால் தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்பது வேதாகமத்தின் சத்தியங்க. நான் கூட நினச்சேங்க, இந்த ஓமையில் என்னடா பாடம் இருக்க போகுது அப்படின்னு. ஆண்டவர் வாழ்க்கையை படம் பிடிச்சு கொண்டு வந்து காட்டிட்டாருங்க. பாருப்பா, ஈரமில்லாத தன்மை உன் வாழ்க்கையில் இருக்குதா? பாருப்பா, உறவு எப்படிப்பா இருக்குது? நீ என்னை தேடணும், என்னிடத்துல அன்பு செலுத்தணும்னு தான் உலக ஆசீர்வாதங்கள் நான் உனக்கு கொடுத்தேன். ஆனால் அந்த உலக ஆசீர்வாதங்கள் உன்னை என்ன செய்கிறதுனா என்னோடு உறடான உறவை பிரித்து போடுது. பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்வதற்கான தருணத்தை நீக்கி போடுகிறது. அடியனை போல யாராவது இருக்கிறீங்களா? சிந்திச்சு பாருங்களேன். கற்பாறையின் நிலம் நமக்கு கொடுக்கிற காட்சி வேறில்லாத தன்மை, நீரில்லாத தன்மை. வேறில்லாத தன்மை இயேசுவுடனான உறவு இல்லாத தன்மை, நீரில்லாத தன்மை பரிசுத்த ஆவியானவர் இல்லாத தன்மை. குணம் இன்னும் வெளிப்படவில்லை என்றால் நாம் நீரில்லாதவர்களும் வேறில்லாதவர்களுமாகவே இருக்கிறோம் என்பதை இந்த ஓமை நமக்கு சொல்லி கொடுக்குதுங்க. சிந்திச்சு பார்க்குறீங்களா? இன்னைக்கு சாத்தான் என்ன செய்கிறான், பொல்லாங்கன் என்ன செய்கிறான் அப்படின்னா, நீர் இல்லாதவர்களாயும் வேறு இல்லாதவர்களாயும் நம்ம மாற்றிக்கொண்டிருக்கிறான். கடைசியாக நம்முடைய ஜெப நேரம் எவ்வளவா இருந்தது கிறிஸ்துவோடு? சிந்திச்சு பார்க்குறீங்களா? வேத வாசிப்பு எவ்வாறு இருந்தது என்பதை யோசித்து பார்க்குறீங்களா? டீ டைம் மாதிரி மாறி போயிடுச்சுங்க இன்றைக்கி வேத வாசிப்பு. ஒரு அதிகாரத்தை எடுக்கிறது, கடன்னு வாசிக்கிறது, கடந்து போயிடுறதுங்க. அதுவா வேத வாசிப்பு? ஆண்டவரே உம் சித்தம் வெளிப்பட வேண்டும்னு சொல்லி அங்கே தாவீது பக்தன் சொன்னாரே, அந்த வார்த்தை இன்னைக்கு யாராவது நம்ம சொல்ல முடியுமா? உம்முடைய வேதம் எனது மனமகிழ்ச்சியாக இல்லாமல் போயிருந்தால் நான் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி 119வது சங்கீதத்தில் சொன்னாரே. அந்த வார்த்தை இன்னைக்கு எத்தனை பேருங்க சொல்ல முடியும்? அன்பானவர்களே, இன்னைக்கு கிறிஸ்துவுடனான உறவு, பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட வாழ்வு நம்மிடத்தில் இருக்கிறதா? உறவும் அங்கு பரிசுத்த ஆவியானுடைய நிறைவும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படவில்லை என்றால் நாம் ஒருபோதும் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பவர்கள் கிறிஸ்துவுடனான உறவிலும் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவிலும் காணப்படுவார்கள் என்பதே கற்பாறையில் நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம். ஒருவேளை இந்த அனுபவம் என் வாழ்க்கையில் இல்லையே, நான் என்ன செய்யறது அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க. அந்த அனுபவத்தை இன்றே தாரும் தெய்வமே என்று ஆண்டவர் பாதப்படிக்க நம்ம போவோமானால் நிச்சயமாக பரலோகத்தின் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்தி நமக்கான எல்லா கிருபைகளையும் தேவன் நமக்கு கொடுப்பாருங்க. அன்பானவர்களே, இன்னைக்கு எப்படியெல்லாம் சாத்தான் நம்மளை கிறிஸ்துவுடனான உறவிலிருந்து பிரிக்கிறதையும் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளாதபடி அவன் தடை செய்கிற காரியத்தையும் நாம் உணர்ந்திருக்கிறோமா? சிந்திச்சு பார்க்கணுங்க. இந்த 13வது அதிகாரத்தின் முதல் ஓமை, விதை பற்றிய ஓமை. முதலாவது விதையை பற்றி படித்தோம். சாத்தான் மனிதர்களை பயன்படுத்தி வேத வசனம் நம்மிடத்தில் தங்காதபடி அவன் எடுத்து போடுகிறான்னு சொல்லி படித்தோமே. இரண்டாவது விதையை குறித்து படிக்கிறோம். இந்த இரண்டாவது விதை சொல்லுகிற பாடம் நீரும் வேரும் இல்லாத வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பதை நமக்கு அவ்வளோ தெளிவாக தேவன் சொல்லி கொடுக்குறாருங்க. எல்லாரும் யோசிக்கணுங்க. 13வது அதிகாரத்தை அன்னைக்கு ஆதி இஸ்ரவேலர்கள் எப்படி இருந்தாங்களாம்? மந்தமாய் கேட்டு. இதுதானே தெரிஞ்ச சப்ஜெக்ட் தானே. எத்தனை பிரசங்கம் கேட்டிருக்கிறோம், எத்தனை வேத பாடம் கேட்டிருக்கிறோம். இது நமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா அவர்களுக்கான காரியம் என்னவோ அதுவாக தான் நம்முடைய காரியமாய் மாறும். அதனால தான் ஆண்டவர் சொன்னாங்க, என்னங்க சொன்னாங்க? இந்த வேத பகுதியை கேட்கிற காதுகளும் கண்களும் பாக்கியம் உள்ளவைகள். வசனத்தை வாசிக்கிட்டுங்களா? மத்தேயு 13வது அதிகாரம். இந்த 13வது அதிகாரத்தில் கிறிஸ்து அந்த வார்த்தை எவ்வளவு நேர்த்தியாக சொல்கிறாங்க. 16வது வசனம், உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அவங்களுக்கெல்லாம் இந்த சத்தியம் வெளிப்படலைங்களாங்க. அவங்கெல்லாம் கற்றுக்கொள்ள ஆசையும் ஆர்வமாக இருந்தாங்களாம், அவங்களுக்கு வெளிப்படலையாம். ஆண்டவர் யாருக்கு வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா அற்பர்களும் தூசிகளும் குப்பைகளுமாய் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் இந்த மத்திய 13வது அதிகாரத்தை விளக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கார். ஏன் தெரியுங்களா? அவருடைய ஆசை ஆரம்பத்திலே படித்தோம். அவர் பரலோகத்தில் இருக்கிறது போல நாம் பரலோகம் வர வேண்டும். ஆண்டவர் சொல்கிறாங்க,
பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் கிறிஸ்துவுடனான உறவு, ஜெபம் எவ்வளவு முக்கியம். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு எவ்வளவு அவசியம். அது எதை குறிக்குதுங்க? குணத்தை குறிக்கிறது. கிறிஸ்துவுடனான உறவும் குணமும் இல்லை என்றால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாய் நம்மால் பிரவேசிக்க முடியாது என்பதை அவ்வளவு தீர்க்கமாக, அவ்வளவு நேர்த்தியாக இந்த வேத பகுதி சொல்லிக் கொடுக்குதுங்க. கடந்த இரவை நீங்கள் சிந்திச்சு பாருங்க, கடந்த நாளை சிந்திச்சு பாருங்க. எவ்வளவுங்க நம்ம ஜெப நேரம், எவ்வளோ நேரங்க வேதம் வாசிச்சிருக்கிறோம். நான் ஆரம்பத்தில் சொன்ன டீ டைம் மாதிரி வேத வாசிப்பு போய்கிட்டு இருக்குதுங்களா? ஒருவேளை அப்படிப்பட்ட வேத வாசிப்பு நம்மக்கிட்ட இருக்கும் அப்படின்னா ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாதுங்க. ஆண்டவர் எவ்வளோ தீர்க்கமுள்ளவராய், திட்டமுள்ளவராய், அற்பர்களுக்கும் இந்த பாவிகளுக்கும் இப்படிப்பட்ட சத்தியங்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. வெறும் ஓமைகளாய் அது பார்க்கும் பொழுது விதை இதைத்தான் குறிக்கிறது என்று கடந்து போயிடுறோம். ஆனால் ஆவியானுடைய ஒத்தாசையோடு நாம் அணுகும் பொழுது தான் தெரிய வருகிறது இதில் பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷங்கள் எவ்வளவாய் அடங்கியிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடியுதுங்க. அன்பானவர்களே, இன்றைக்கி இந்த சத்தியத்தை கேட்குற நாம் நம்மளுடைய வாழ்க்கையை சிந்திச்சு பார்ப்போமா? உறவும் பரிசுத்த ஆவியானுடைய குணமும் நம்மிடத்தில் எவ்வளவா இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போமா? ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம மத்தியில் இல்லை என்றால் ஆரம்பத்தில் நான் சொன்னது போல அப்பா பாதத்தில் அமருவங்க. ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு வழியை இந்த 2வது விதையின் பாடத்திலிருந்து எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கப்பா. அதன்படி செய்வதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தெய்வமே என்று சொல்லி ஆண்டவர் பாதப்படியில் நீங்களும் நானும் அமருவோமானால் நிச்சயமாக பரலோகத்தின் தேவன் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். அடுத்த விதை பற்றிய ஓமையை நம்ம படிக்க போகிறோம். அடுத்த விதை பற்றிய ஓமை ஒரு அற்புத பாடத்தை கொண்டிருக்கிறது. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை. அந்த முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை நெருக்கப்பட்டதையும் அந்த நெருக்கத்திற்கான காரணத்தையும் நாம் தொடர்ந்து படிப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஒரு சிறு ஜெபம் செய்து நிறைவு செய்வோமா? பரிசுத்த பிதாவே, இந்த விதை பற்றிய ஓமைகளில் நாங்கள் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம்ப்பா. எங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க சுவாமி. நன்றி தெய்வமே. முதலாவது விதை எப்படி பொல்லாங்கன் எங்கள் மத்தியில் வேத வசனத்தை எங்கள் இருதயத்தில் இல்லாதபடி எடுத்து போட்டு பரலோக ராஜ்யத்தை தடை செய்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். 2வது விதையினுடைய பாடம், ஆண்டவரே, நீரும் வேறும் இல்லாத தன்மை, கிறிஸ்துவுடனான உறவையும் பரிசுத்த ஆவியினுடைய குணத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளாத போது எங்கால் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்ற பாடத்தையும் தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். தொடர்ந்து கற்றுத்தாரும். இன்னும் பரலோகத்தை குறித்த ரகசியங்களை இந்த 13வது அதிகாரத்தில் எங்கெல்லாம் தேவன் வைத்திருக்கிறீரோ இந்த மானிட கண்கள் ஆண்டவரே காணும்படியாக நீர் உதவி செய்திருளும். கேட்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். மீண்டுமாக இணைவோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.